அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பேராயிரம் பரவி பானோர் ஏத்தும் பெம்மானே, பிரிவிலா அடியார்க்கு என்றும் பாராத செல்வம் வருவிப்பானே. மந்திரமோ தந்திரமோ மருந்துமாகி தீராத நோய் தீர்த்து அருளவல்லான் தன்னை திரிபுரத்தின் சிலைகை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே. பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப் பறிந்து பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள் ஒளிபெருக்கி உலப்பிலானந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே, யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் இங்கு எழுந்து அருள்வது இனியே. அன்பு சார்ந்த பெரியவர்களே, இன்று மார்கழி மாதம் 8ஆம் நாள் திங்கட்கிழமை, சோமவாரம் அப்படின்னு சொல்வது. எப்போதுமே அந்த திங்கட்கிழமை அன்றைக்கி அந்த கிழமைக்கு பேர் சோமவாரம், சிவனுக்கு உகந்த நாள். அஷ்டமி திதி சாயந்தரம் 6:33 வரை இருக்குது. அதன் பிறகு நவமி திதி, உத்திர நட்சத்திரம் காலையில் 11:23 வரை இருக்குது. அதுக்கு பிறகு அஸ்தம் வந்துடுது. சித்த யோகம் ஃபுல்லாக இருக்குது. 2 லட்சத்துக்குமே சித்த யோகம் இருக்குது. ராகு காலம் திங்கட்கிழமை எப்போதுமே 7:30 முதல் 9 மணி வரை ராகு காலம். யமகண்ட 10:30 முதல் 12 மணி வரை. குளிகன் 1:30 முதல் 3 வரை. சூலம் கிழக்கு. அன்பான நேயர்களே, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது, எந்தெந்த கிரகம் எந்தெந்த கட்டத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ராசி பலனுக்குள்ளே போவோம். இன்று சூரியன் தனுசில் இருக்காங்க. அவங்க நட்பு வீடு குருவுடைய வீட்டில் இருக்காங்க. நல்ல பலன் அது. சந்திரன் கன்னியில் இருக்காங்க, அதுவும் நல்லது. அடுத்து செவ்வாய் கடகத்தில் நீசம் அடைஞ்சிருக்காங்க சந்திரனுடைய வீட்டில். புதன் விருச்சிகத்தில் இருக்காங்க. குரு சுக்கிரனுடைய வீட்டில் பகை அடைஞ்சிருக்காங்க. பகை இடம் அது அப்படின்னு பேர். சுக்கிரன் 2ல் சனியுடைய வீட்டில் மகரத்தில் இருக்காங்க. அது நல்ல அமைப்பு. அப்படின்னா நட்பு கிரகத்தினுடைய வீட்டில் இருக்காங்க. சனி சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்காங்க. ராகு மீனத்தில், கேது கன்னியில். ஓரளவுக்கு இன்று கிரக அமைப்புகள் சிறப்பாக இருக்கு. அதாவது ஒரே ஒரு இடத்துல மட்டும் கிரகம் இல்லை, 7ஆம் இடத்துல மட்டும் இல்லை, பாக்கி 3 கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 இந்த இடங்களில் 7ஆம் இடத்துல மட்டும் கிரகங்கள் இல்லை. மற்ற இடத்துலாம் கிரகங்கள் நன்றாக இருக்கிறது. அதனால் கொஞ்சம் வலு சேர்க்கும் என்று சொல்லலாம். இந்த மேஷராசி என்பவர்களுக்கு குரு 2ஆம் இடத்துல இருக்கார். சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். இது நல்ல பலனை தரும். கண்டிப்பாக குரு பகவான் குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்துல இருப்பது மிகவும் சிறப்பு. அவங்க நல்ல பலனை தருவாங்க. சனி பகவான் 11ல் இருப்பது நல்லது. அன்பான மேஷ ராசி அன்பர்களே, யோசிக்காமல் எதையும் செஞ்சிடாதீங்க. அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துடாதீங்க. நேரம் நன்றாக இருக்கிறது அப்படின்னா, நேரம் நன்றாக இருக்குதுன்னா உங்கள் கையில் எல்லாம் கொண்டு கொடுக்காது. தட்டி எழுப்பி இந்தப்பா தம்பி வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்காது. உங்களுடைய முயற்சி பலிதமாகும். நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை நகட்டிங்கன்னா அது அந்த காய் நகட்டப்படும், தடைப்படாது. அதுக்குரிய நேரம் இருக்குது. நல்ல ஆற்றலோடு திறமையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். அன்பான ரிஷபராசி என்பவர்களே, சிந்திக்கக்கூடிய ஆற்றலுடையவங்க நீங்கள். அதனால் உங்கள்கிட்ட தவறு செய்வதற்கு பெரும்பகுதி வாய்ப்பு இருக்குது. ரிஷபராசியில் பிறந்தவங்க தப்பு பண்ண மாட்டாங்கங்கிறது ஒரு ஜோதிடத்தில் ஒரு கருத்து. அதனால் பின்னாடி சௌகரியமாக இருப்பாங்கன்னு ஒரு கருத்து. அதனால் நீங்கள் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு குரு பகவான் இப்போ ஜென்மத்தில் இருக்கார். அதனால் குருவுடைய அமைப்பு உங்களுக்கு சரியாக இல்லை. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஏதாவது பிரச்சனையை கொடுத்துருவாங்க, இடமாற்றங்களை கொடுப்பாங்க. அதனால் இந்த இடமாற்றம்னா என்னென்னு கேட்டால், வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், இங்கே இருந்தால் வெளிநாட்டுக்கு போகலாம், பதவி உயர்வு கேட்டிருந்தால் கிடைக்கும்,
வேறு ஊருக்கு வேலைக்கு போகிறோம்னு கேட்டிருந்தாலும் கிடைக்கும். இந்த மாதிரியெல்லாம் இடமாற்றங்கள் கிடைக்கும். வாடகை வீட்டில் இருந்தால் சொந்த வீடு கட்டிட்டு போகலாம். இப்படிலாம் நிறைய எத்தனையோ நல்ல அவங்க தகுதிக்கு தக்கபடி அப்படின்னு சொல்கிறேன். நான் வந்து எப்போவுமே என்ன சொல்லுவேன், இன்னாருக்கு இன்னது கிடைக்கும் அப்படின்னு நான் பெரும்போது சொல்கிறதில்ல. ஏன்னா அவங்க சூழ்நிலை என்ன, அவங்க தகுதி என்ன, அவங்க என்ன பண்ணுறாங்க. இப்போ ஒருத்தர் வேலை பார்க்குறாங்கன்னா இப்போ அந்த வேலையில் கவனமாக நடந்துக்கணும் அப்படின்னு பேர். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கிறது நல்லது அப்படின்னு ஒரு. ஆனால் உங்களுக்கு வந்து ரிஷபராசி என்பவர்களுக்கு 2 கிரகம் நல்லா இருக்குது. ராகு வந்து பலமாக இருக்குது, சனி நல்ல பலமாக இருக்காங்க. அதனால் கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும். அன்பான மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு குருவான் 12ல் இருக்காங்க. விரயங்களை உண்டு பண்ணுவாங்க. ரொம்ப மென்மையானவங்க நீங்கள். அதாவது எதையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்குது. ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். விரயமான சூழ்நிலைக்கு போடாதீங்க. விரயம் தர மாதிரி எந்த காரியத்தையும் பண்ணிடாதீங்க. விரயம் தர மாதிரி காரியத்தை செஞ்சுட்டு குரு 12ல் எனக்கு விரயத்தை இழுத்து விட்டுட்டான் அப்படின்னு குரு மேலே பழிய போடாதீங்க. நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா அந்த விரயத்திலேருந்து நம்ம கவனம் பண்ணிடலாம். அதனால் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு நல்லது. அன்பான கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு வந்து கிரகம் எப்படி இருக்குன்னா, கடகராசி என்பவர்களுக்கு ராசியில் செவ்வாய் இருக்குது. குரு வந்து 11ஆம் இடத்துல இருக்கார். ராசியில் வந்து செவ்வாய் வந்து நீசம் அடைஞ்சிருக்கார். 5 கூடையவர் வந்து ராசியில் நீசம். ராசிநாதன் 3ல் இருக்கார். ஆனால் உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார், நல்ல இடத்துல இருக்கார். அதனால் கடகராசி என்பவர்களுக்கெல்லாம் நல்லதெல்லாம் நடக்கும், கவலைப்படாதீங்க. நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான சிம்மராசி என்பவர்களே, நேர்மையாக இருப்பீங்க, கரெக்டாக இருப்பீங்க. கோபம் கொஞ்சம் வரும், இருந்தாலும் நியாயமாக இருப்பீங்க, தவறு பண்ண மாட்டீங்க. சோம்பேறி இல்லை, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வந்து 10ல் குரு இருக்கார். 10ஆம் இடத்துல குரு இருந்தால் பவுசை குறைப்பான்னு சொல்லுவாங்க. அதனால் கெட்ட பேர் ஏற்படுற மாதிரி சூழ்நிலையெல்லாம் உருவாகும். மேலதிகாரிட்ட ரொம்ப பணிவாக நடந்து கொள்ளுங்கள். யாருடையும் எதிர்த்து பேசாதீங்க, ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். உங்களுக்கு வந்து கிரகங்கள்லாம் எதுவுமே சரியில்லை. அடுத்து கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்கு நல்ல நாள். குரு பகவான் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கார். 9ஆம் இடத்துல இருக்கார். ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குரு, ஆப்டவனுக்கு அட்டமத்தில் சனின்னு ஒரு பழமொழி கிராமங்களில் உண்டு. அதனால் இந்த ஓடி போனவன்னா பிரச்சனை பண்ணிட்டு ஓடி போயிட்டான், தவாழ்த்திக்கிட்டான், வந்து பஞ்சாயத்து பண்ண வந்தவன் மாட்டிக்கிட்டான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு பழமொழி இது. அதனால் குரு பகவான் வந்து நல்ல இடத்துல இருக்காங்க. உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்காங்க. சனி பகவான் 6ல் இருக்காங்க. உங்களுக்கு யோகத்தை பண்ணக்கூடிய சனி நல்ல இடத்துல இருக்காங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்லதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு என்னென்ன நல்லது வேணும், அவங்கவுங்களுக்கு தகுதி தக்கபடி அவங்கவுங்க என்ன பண்ணுறீங்களோ அதுக்கு தக்கபடி. எல்லாரும் எல்லாம் பண்ண முடியாது. அவங்கவுங்க வசதி தகுதிக்கு தக்கபடி அவங்கவுங்க செய்த தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதாவது பதவி உயர்வு கிடைக்கும். இப்படியெல்லாம் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். இதுக்கு மேலே இதெல்லாம் அவசியம் நடக்குமா சொல்கிறீங்களே ஐயா, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா, இதுக்கு மேலே ஜாதகத்தை தசா புத்தியெல்லாம் கரெக்டாக இருக்கணும். உங்களுக்கு நல்ல தசை நடக்கணும், நல்ல புத்தி நடக்கணும், நல்ல அந்தரம் நடக்கணும். தற்காலிகத்தில் அவசரமாக ஒரு காரியத்தை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா, தசாபுத்திக்குள்ளே போய் அந்தரத்துக்குள்ளே போனீங்கன்னா தான். இப்போ ஒரு மாதங்களும் ஒரு காரியத்தை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல அந்தரம் நடந்துட்டு இருந்ததுன்னா, அந்த இப்போ கன்னியா ராசி இருக்காங்க, இல்லை கன்னியா லக்னக்காரங்க இருக்காங்க, இவங்களுக்கு சனியுடைய அந்தரம், சுக்கிரனுடைய அந்தரம், புதனுடைய அந்தரம், இந்த காலங்களில் நீங்கள் எந்த காரியத்தை பண்ணாலும் கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பார்த்துட்டு பண்ணணும். கோச்சார பலனை மட்டும் நம்பிட்டு நம்ம ஒரு காரியத்தை பண்ணோம்னா அது வந்து தவறு வந்துடும். அதை நம்ம எப்படி பார்க்குறது? இப்போ கோச்சார பலனை இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இதை எப்படி பார்க்கணுன்னா எங்கள் மாதிரி ஆளுகிட்ட நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை கொடுத்து இப்போ நேரம் எப்படி இருக்குது எனக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுலேருந்து நீங்கள் தெளிவாக நடந்து கொண்டால் நல்லது. அடுத்து துளாராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 8ல் இருக்கார். புதுசாக எதையும் செய்யாதீங்க, பயப்படாதீங்க. புதுசாக எதையும் பண்ணிங்கன்னா விரயமாகிடும். இப்போ ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கீங்களா, அது அப்படியே ஒரு கடை வச்சுருக்கீங்க, ஒரு சின்னதாக ஒரு பொட்டி கடை தான் வச்சுருக்கீங்க, உங்களால் அதெல்லாம் முடியும், ஓரளவு வியாபாரம் நடக்கும். ஆனால் அதை விட்டுட்டு இன்னொரு இடத்துல வேறு இடத்துல போய் மறுபடியும் இன்னொரு கடையை ஓப்பன் பண்ணுவோம், நம்ம இங்கே பார்த்துருக்கோம், இங்கே மனைவியை வச்சுட்டு அங்கே போய் பார்த்துக்கணும் அப்படின்னா அது நடக்காது, தடைப்பட்டுரும். ஏன்னா இந்த கடையில் உள்ள வியாபாரத்தையும் முதலையும் சேர்த்து அது சாப்பிட்ருவோம். அதனால் இப்போ பண்ணாதீங்க. இந்த கடையை விரிவுபடுத்துவோம், இந்த கடையை நல்லா வியாபாரத்தை பண்ணுவோம், நிறைய சாமான் வாங்கி போடுவோம், வர மக்களுக்கு எந்த சாமானும் இல்லைன்னு சொல்லாதீங்க, அது நடக்கும்.
ஆனால் புதிதாக எந்த முயற்சியும் பண்ணாதீங்க. உதாரணத்துக்கு சொன்னால், அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ராகு பகவான் 6ல் இருக்கிறதுனால உங்களை ஒரு குறையும் இல்லாமல் பார்த்து கொள்ளுவார். அதனால் இந்த ராகு பயிற்சி வரத்துக்குள்ளே உங்களுக்கு நல்லதெல்லாம் செய்வார் என்ற ஒரு கருத்து இருக்குது. அடுத்து விருச்சிக ராசி என்பர்களே, நீங்கள் கொஞ்சம் கோபம் வரும், முன்கோபம் இருக்கும், உடம்பு உஷ்ணமாகவே இருக்கும், அடிவயத்திலலாம் பிரச்சனைகள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசி காரங்களுக்கு எப்போதுமே உடம்பு உஷ்ணமாகவே இருக்கும். அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். உணவில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காங்க, அருமையான இடத்துல இருக்காங்க, நல்லதெல்லாம் நடக்கும். கவனமாக ஜாக்கிரதையாக நிதானமாக பொறுமையாக பண்ணிங்கன்னா அந்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றி தரும். அதாவது நான் ஓனையும் பிரித்து சொல்ல தெரியலன்னு வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கோங்க. நான் பொதுவாக ஜென்ரலாக என்ன பண்ணுவேன்னா, அவங்களுக்கு தகுதிக்கு என்ன நடக்கும், அவங்கவுங்க என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன முயற்சி பண்ணுறீங்க, அந்த காரியம் எல்லாமே நடக்கும். நீங்கள் பெரிய கோடீஸ்வரன் ஆவீங்க அப்படிலாம் சொல்ல தெரியல, அதனால் சௌரியமாக இருப்பீங்க. அது போதும் தானே. கோடீஸ்வரனாக அங்கே பூரா சௌரியமாக இருக்காங்களா அப்படின்னு சொல்ல முடியலை. கோடீஸ்வரனா பணம் நிறைய இருக்கு, அவங்கள்ட்ட சுகம் இல்லை, அப்படிலாம் ஒரு கணக்கு இருக்குது. அதனால் அன்பான விருச்சிக ராசி என்பவர்களை ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். தனுசு ராசி என்பவர்களை நான் தினம் சொல்கிறேன், தனுசு ராசி என்பவர்கள் ஆற்றல் மிக்கவர்கள், திறமை மிக்கவர்கள். உங்கள்கிட்ட திறமையெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் கொண்டு வாங்க, முடங்கி கிடந்துடாதீங்க. உங்களுக்கு குரு பகவான் 6ல் இருக்கார். உடல்நிலையில் சற்று கவனமாக இருங்கள், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள். தனுசு ராசி என்பவர்கள்லாம் நீர் சம்பந்தமான தொந்தரவுலாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. 6ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு. அந்த சுக்கிரன் நீர் கிரகம். அதனால் அது நீர்னா அதுக்கு எத்தனையோ நீர் தொடர்புலாம் நிறைய உடம்புல நீருக்கு சம்பந்தம் நிறையா இருக்குது. அதெல்லாம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அதனால் குரு வேறு 6ல் இருக்கார். அவர் போய் 4 கூடியவர் போய் 6ல் இருக்கக்கூடாது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சனி பகவான் 3ல் இருக்குது, ராகு பகவான் 4ல் இருக்குது. இது ரெண்டும் உங்களுக்கு அருமையான நேரம். இவங்கெல்லாம் உங்களுக்கு நல்லது செய்வாங்க. பார்த்து ஜாக்கிரதையாக நிதானமாக நடந்துக்கிட்டிங்கன்னா தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்லதே நடக்கும். மகர ராசி என்பவர்களை ரொம்ப திறமையானவங்க, அனாவசியமாக யார்ட்டையும் பேச மாட்டீங்க, சிந்திப்பீங்க, சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உண்டு உங்கள்கிட்ட. அப்போனா தவறு செய்ய வாய்ப்பில்லை என்று பொருள். எந்த ஒரு மனிதனும் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான்னா நிச்சயமாக அவன் தவறு பண்ண மாட்டான். அப்படிங்கிறது தவறுனா என்னையா? ஆசைப்படுவது என்பது தவறு இல்லை, குற்றம் இல்லை. ஆசை என்பது மனிதனுக்கு எந்த வயசுலேயும் வரும். 90 வயசு ஆனால் கூட ஆசை, இது வேணும் அது வேணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அது குற்றம் இல்லை. அது அடைய வேண்டும் என்பது நினைப்பது தான் தவறு. ஆசைப்படுவது என்பது குற்றம் இல்லை. அதனால் அது தவறு இல்லை. ஆனால் நம்ம தவறான வழியில் போயிடக்கூடாது. சம்பாதிக்கணுங்கிறதுக்காக தவறான பாதையில் போய் நம்ம சம்பாதிக்கணும்னு நினச்சோம்னா அது ஆபத்தை கொண்டு விட்டுரும். அந்த வழியில் நீங்கள் போக மாட்டீங்க. உங்களுக்கு நல்ல திறமைகள்லாம் இருக்குது. அனாவசியமாக யார்ட்டையும் எந்த தொடர்பும் வச்சுக்க மாட்டீங்க. உங்களுக்கு 7டையினுடைய காலம் இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குரு பகவான் உங்களுக்கு 5ல் இருக்கார், நல்ல இடத்துல இருக்கார். ராகு பகவான் 3ல் இருக்கார். நல்லதெல்லாம் நடக்கும். நிச்சயமாக நல்ல காரியங்கள்லாம் உங்களுக்கு நடைபெறும். அன்பான கும்பராசி என்பவர்களே, உங்களுக்கு ஜென்ம நடக்குது. அது ஜென்மத்தில் இருக்கார் சனி உங்களுக்கு. அதனால் அந்த 7 சனி கொஞ்சம் காலங்கள் இருக்கிறது. அது அவங்க வயதுக்கு தக்கபடி முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று இப்படிலாம் வரும். முதல் சுற்று ரொம்ப கஷ்டப்படுத்தும். 2வது சுற்று கொஞ்சம் நல்ல சுகமான காரியங்களை பண்ண வைக்கும். 3வது சுற்று மரணச்சனிங்கிறாங்க. 3வது சுற்றெல்லாம் தாண்டி ரொம்ப பேர் இருக்காங்க. 90 வயது வரையும் ஆயுள் இருந்துன்னா 3வது சுற்றுலாம் தாண்டிடுவாங்க. 80க்கு மேலே ஆயுள் வந்தாலே 3வது சுற்றுலாம் தாண்டிடுவாங்க. அப்படிலாம் ஒரு கருத்து இருக்குது. ஆனால் அன்பான கும்பராசின் பிள்ளை கவனமாக நடந்து கொள்வோம். அதாவது சோம்பேறித்தனமாக இருக்காதீங்க. அதனால் காலகாலத்தில் சுறுசுறுப்பாக எழுந்திருக்கும். ஆற்றலோடு உங்கள்கிட்ட இருக்கிற திறமையெல்லாம் காரியத்தை கொண்டு வாங்க. அடுத்து மீனராசி என்பதில் உங்களுக்கு 7 நடக்குது. நீங்கள் மீனராசி என்பதெல்லாம் கெட்டிக்காரங்க, டெக்னிக்கல் மூளை உடையவங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது நல்ல மூளை, அதாவது ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மூளைன்னு பேர் இருக்குது. அந்த மாதிரி தகுதி உடையவங்க. உங்கள்கிட்ட திறமையெல்லாம் இருக்குது. இந்த திறமையை கொண்டு வாங்க. 7 இருக்கிறது. அவங்கவுங்க வயதுக்கு தக்கபடி 7 நடந்து கொண்டு இருக்கிறது. பயப்படாதீங்க. 7 ஒன்றும் பண்ணாது. சனி பகவான் நீதிமான், அவர் நம்மளை தவறு செய்ய மாட்டார். அதனால் கர்மத்தோடு நடந்து கொள்வார். நம்ம அவருடைய பாதார சென்று அடைகின்ற பொழுது அவர் நம்மளை கெடுத்துட மாட்டார். கஷ்டப்படுத்தினாலும் போகும்போது நமக்கு நல்லது செஞ்சுட்டு போவார். அதனால் நிச்சயமாக என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். இந்த சனி தசை 19 வருஷம் இருக்கும். அந்த 19 வருஷத்தில் கடைசி வருஷம் ஒரு 3 வருஷம், அந்த 3 ஆண்டுகளில்
நமக்கு அவர் நல்ல ஒரு வழிகளெல்லாம் காட்டி ஆமாப்பா, அதாவது 16 வருஷம் நம்மளை கசைக்கு எடுத்தார். இந்த 16 வருஷத்துக்கு இந்த கசைக்கு எடுத்து நம்மளை சிரமப்படுத்தியவர் இந்த 3 ஆண்டுகளில் நமக்கு ஒரு நல்ல பாதையை காட்டி வாழ வச்சுருவார் அப்படின்லாம் இருக்குது. அது அனுபவத்தில் பார்க்குற போது அது நிச்சயமாக ஒரு கரெக்டாக எல்லாருக்குமே நம்ம ஜாதகங்கள் ஆராய்ச்சி பண்ணுற போது அது சரியாக இருக்கிறது. அதனால் சனி பகவானை பற்றி நீங்கள் அவதூறாக பேச வேண்டாம். சனி வந்து பிடிச்சிருந்தாங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க. சனினே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சனி பகவான் சனீஸ்வர பகவான் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா நீதிமான் நேர்மையானவர். மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்கள்லாம் சனிக்கிழமை விரதமாக இருந்தோம். சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றுவோம். எள்ளு அன்னம் செய்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு காக்காக்கி வைங்க. வன்னி பத்திரம் கிடைச்சுன்னா வன்னி பத்திரத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. சனிக்கிழமை தோறும் காலமால கோளறு திருப்பதியும் 11 பாடலையும் பாராயணம் பண்ணுங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். அன்பான நேயர்களே, நீங்கள் எல்லாரும் நல்ல பலன்களை பெற வேண்டும். அதாவது மனிதன் வந்து கஷ்டப்படுறோம். நம்ம கஷ்டப்பட்டு பொருள் தேடுவதற்கு முயற்சி பண்ணுறோம். ஏதாவது ஒரு தொழிலை நாம் செய்து ஒரு பொருளை தேட வேண்டும். அது அவனுக்கு தகுதிக்கு தக்கபடி ஒரு தொழில். ஏன்னா உங்களுடைய வயது தக்கபடி நீங்கள் ஒரு 20 வயசில் ஒரு பையன் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு வந்து உங்களுக்கு இப்போ தெரியும் யார் யார் என்ன வேலை பார்க்குறா, யார் போலீஸ்காரன், யார் இராணுவத்தில் இருக்கா, யார் மருத்துவராக இருக்கா, யார் ஆட்டோ ஓட்டுறா, யார் மூட்டது போகிறா, யார் பெரிய காரில் போகிறா, யார் சின்ன காரில் போகிறா. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவத்தில் உங்களுக்கு தெரியும். ஏன் அது காரணம் என்ன? அவங்க பிறந்த நேரத்தை பொறுத்து அவங்களுக்கு எல்லாமே இருக்குது. இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, தத்துவ நீதினு ஒரு மூல நூல் இருக்குது. அந்த நூலில் ஒரு கருத்து இருக்குது. அவரவர் உள்ள ஆயுசு பொன் பொருள் வித்தை செல்வம் எழில் மரணங்கள் ஏழும் தவமுடைய பிரம்மதேவன் கை தொடங்கி சிவனுடைய அருளினாலே கர்ப்பத்தில் நிச்சயித்தார். இதுதான் உண்மை. இதை மாற்றி அமைக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. அவரவருக்கு உள்ள ஆயுசு பொன் பொருள் வித்தை செல்வம் எழில் மரணங்கள் ஏழும் தவமுடை பிரம்மதேவன் கை தொடங்கி சிவனுடைய அருளினாலே கர்ப்பத்தில் நிச்சயித்தார். அன்றைய அன்னையினுடைய வயத்திலேயே அந்த கருவிலே 3 மாதத்துக்குள்ளேயே நமக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இந்த 3 மாதம் அந்த குழந்தை கரு உருவான உடனேயே அப்போவே நம்ம தலையில் எழுதப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னுடைய தலையெழுத்து கஷ்டப்படுறேன் அப்படிம்பாங்க. அதெல்லாம் நொந்துக்கூடாது. அது என்ன பண்ணுறது? இறைவன் நமக்கு உருவாகின்ற நேரத்தை பொறுத்து நமக்கு அதை பதிவு செய்திருக்காங்க. ஓட்டில் எழுதியிருக்காங்க, தலை ஓட்டில் எல்லாம் எழுதிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது உண்மை, அது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் அதெல்லாம் மாற்றி அமைக்க முடியுமா? முடியும். இந்த கட்டங்களை குறைக்க முடியும். கட்டத்தை சுத்தமாக மாற்றி அமைக்க முடியாது. அந்த கட்டத்தை மாற்றி அமைக்கலாம். அது யாரால முடியும் அப்படின்னு சொன்னால் அருணகிரிநாதர் சொல்கிறார், என்னவன் நினைத்தால் முடியும் அப்படின்னார். அது ஏன் அவர் நினைச்சா முடியும்? பாக்கி ஆளெல்லாம் நினைச்சா முடியாதா? பிள்ளையார் நினைச்சா முடியாதா? சிவபெருமான் நினைச்சா முடியாதா? நாராயணன் நினைச்சா முடியாதா? பராசக்தி நினைச்சா முடியாதா? முடியும். ஆனால் இப்பெரும் 4 ஆற்றலை பெற்றவர். சிவபெருமானுடைய ஆற்றல், முதமுறை கடவுள் விநாயகர் பெருமானுடைய ஆற்றல், ஆதி பராசக்தியினுடைய ஆற்றல், மருகன் மாமனர் அதாவது பார்க்கடலிலே துயில் கொண்டிருக்கும் நாராயணனுடைய ஆற்றல், இந்த அந்த அனைத்து ஆற்றலையும் ஒரு சேர பெற்றவன் வள்ளல் பெருமான். அந்த பெருமான் நினைத்தால் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிடலாம் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்கிறார். அதான் அழகாக சொல்கிறாரு. செயல்பட்டடிந்தது செந்தூர் வயல் பொழில் தேன்கடம்பில் மால்வட்டடிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்வட்டடிந்தது சூரன் வெப்பம் அவன் கால்வட்டடிந்தது இங்கு என் தலைமேல் ஐயன் கையெழுத்தே அப்படின்னு சொல்லி அந்த அருணகிரிநாதர் சொல்கிறாரு. அதனால் அந்த முருகப்பெருமானுடைய திருவடிகள், அந்த பாதார விந்தங்கள் நம்முடைய தலையில் பட்ட உடனே அந்த பிரம்மாவுடைய கையெழுத்தெல்லாம் அழிஞ்சிடுமா. ஏன்னா அந்த பிரம்மாவே கொண்டு போய் பொருள் சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு ஜெயிலில் போட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. தந்தைக்கு உபதேசம் செஞ்சாராம். செஞ்சுட்டு தான் சுவாமியில் உட்காந்துருக்காங்க அப்படின்லாம் அப்பாவுக்கு உபதேசம் செஞ்சார். அப்பாவுக்கு உபதேசம் பண்ணும்போது அவர் அப்பா எப்படி கேட்டுக்கிட்டாருன்னா, பணிவா அவர் மேலேயும் தந்தை கீழே உட்கார்ந்துக்கிட்டு குரு சிஷ்ய பாவத்தில் அமர்ந்து கொண்டு அவருக்கு உபதேசம் செய்ததாக வரலாறு சொல்லுகிறது. அதுக்கு பேர் தான் சுவாமி மலை என்று பொருள். அப்பேற்பட்ட அந்த ஆற்றல் மிக்க வள்ளியின் மனவாளை நினைத்தால் எல்லாரும் நமக்கு நல்லதே நடக்கும். அதனால் அன்பான நேயர்களே, இன்று இந்த காலத்தில் கலியுகத்தில் ஒரு கலியுக தெய்வம் தான் அந்த முருகப்பெருமான். இந்த கலியுகத்தில் முக்கியமான தெய்வம் யார் அப்படின்னா
ஆஞ்சநேயர், முருகப்பெருமான், ஐயப்பன். இவங்க 3 பேரும் வந்து கலியுகத்தில் ரொம்ப நம்ம கலியுக கஷ்டங்களை எல்லாம் தீர்க்க கலியுக மெய்யன்னு ஐயப்பனுக்கு ஒரு பேர். ஆமாம். ஆனால் ஆஞ்சநேயர் வந்து எல்லா யுகத்துலேயுமே அவர் நன்மையை செய்யக்கூடிய ஆள். அதனால் ஏன்னா அவர் ஆஞ்சநேயர் வந்து சர்வேஸ்வரன் எம்பெருமான் பரமேஸ்வரன். அதனால் அவர் வந்து எதை வேணாலும் செய்வார். இந்த முருகப்பெருமானை வந்து கலியுக தெய்வம், கலியுகத்துக்காகவே அவதரித்தவர் என்று சொல்கிறாங்க. அதனால் அவர் வந்து நினைத்தால் எதையுமே செய்ய முடியும் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் எல்லாம் நமக்கு சிரமங்கள் வரவோடு எப்போவுமே அனுதினம் அந்த முருகப்பெருமானை நினைத்து அவருடைய கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யலாம். வேல்மாறல் என்று இருக்கிறது, மயில் விருத்தம் என்று இருக்கிறது. இதெல்லாம் திருப்புகழ் படிக்கலாம். திருப்புகழ் படித்தாலே உங்களுக்கு சிரமங்கள் குறையும். அதனால் எல்லாரும் அந்த முருகப்பெருமானுடைய அருள் பெற எல்லாம் வல்ல அந்த வள்ளியின் மணாளன் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து எல்லோரும் நலம் பெற்று வாழ வேண்டும் என்று இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.